ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே என்னத்த? சுத்தம் பண்ணி தூக்குங்க. Charanam Homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. இப்போ குறிப்பாக இந்த மேவாட் கொள்ளையர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரொம்ப நாளாகவே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் தெரியாமல், ஏன்னா அப்போ அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, கண்டெய்னர் வச்சுப்பான், போகிறான் வர ஏதோ தொழில் பண்ணுறான்னு மாதிரி தான் தெரியும். அந்த கண்டெய்னரை வடிவமைத்து அந்த கண்டெய்னருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 7-8 பேர் உட்கார மாதிரியான செட்டிங் பண்ணி, அதற்கு பிறகு பின்னாடி வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஏன்னா காரை அப்படியே ஏற்ற முடியாது, அது இறக்குறதுக்கு நம்ம இப்போ இந்த 2 வீலர்லாம் வந்து ஷோரூமில் இறக்கும் போது இறக்குறான் பாருங்க, எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் இறக்கிடுவான். அது மாதிரியான ஸ்டாண்டெல்லாம் வச்சு செட்டிங் பண்ணும். ரொம்ப காலமாகவே பண்ணிட்டு இருந்தால் தான் அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே அப்படி இருக்க முடியும். பல்வேறு ஏடிஎம் கொள்ளைகளில் வந்து இவங்க தொடர்பில் இருப்பாங்கன்றது தான் போலீஸுடைய ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா பல ஏடிஎம் கொள்ளைகள் வந்து கண்டுபிடிக்க முடியல. இந்த வண்டி ஓட்டினவர் ஒரு கேரக்டர், அந்த வண்டி ஓட்டின கேரக்டரை பிடிச்சிடறாங்க. கூட இன்னொருத்தன் இருக்கான், அவன் தான் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த வண்டியை வந்து காவல் நிலையத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் செக்யூர் பண்ணி கூட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அசால்ட் பண்ணிவிட்டு அந்த 65 லட்சம் ரூபா பணத்தை எடுத்துகிட்டு ஒருத்தன் ஒரு பக்கம் ஓடுறான், இன்னொருத்தர் ஒரு பக்கம் ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. காலை 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, 3 ஏடிஎம் வேரியஸ் பிளேஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, 3 ஏடிஎம் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்கும் போது என்ன பண்ணுறதுன்னா, ஸ்ப்ரே பண்ணுறது. கேஸ் வெல்டிங் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறது. இது என்ன கேட்டால், இந்த டெக்னாலஜி, இந்த டெக்னிக்கெலாம் வந்து நார்த்துலேருந்து தான் பண்ணுவாங்க. 3 ஏடிஎம்லேயும் கொள்ளடிச்ச பணம் தான் 65 லட்ச ரூபா பணம். உங்களை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போலீஸ் எல்லா செக் போஸ்ட்லையும் அலர்ட் பண்ணுறாங்க. சங்ககிரி டோல் வந்தால் என்ன பண்ணுறா, திருப்பி சங்ககிரி டோல்லேருந்து யூ டர்ன் பண்ணி வேற ஒரு ஊர் பக்கம் போகிறான். அதுதான் நாமக்கல் ரோடு ஒன்று உள்ளே போகும். சங்ககிரி டோல்ன்றது பெரிய டோல். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட், சங்ககிரிக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் செக் போஸ்ட்டில் நிறுத்தும் போது இவங்க பப்ளிக்கெல்லாம் இடிச்சிட்டு வரான். பப்ளிக் கார் அடிக்கிறான், 2 வீலர் அடிக்கிறான், எல்லாரையும் இடிச்சிட்டு வரும்பொழுது பெரிய சந்தேகம் ஏற்பட்டு பப்ளிக்கும் போலீஸ் கூட சேரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. சூழல் ஏற்பட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கல்லெல்லாம் தூக்கி அடிச்சு கண்ணாடிலாம் உடைச்சிட்டாங்க. அப்படி தான் என்ன பண்ணுறாங்கட்டா, மல்ல சமுத்திர இன்ஸ்பெக்டர், அவங்க இருக்க 2-3 எஸ்ஐ, ஒரு 7-8-10 போலீஸ்காரர்கள் களத்தில் இமிடியேட்டாக இறங்கிட்டாங்க. எல்லாருக்குமே அலர்ட் பண்ணிட்டாங்க. அலர்ட் பண்ணி இந்த வண்டியை வந்து சினிமாவில் வர்ற மாதிரி பைக்கில் ஒரு 10 பைக்கு, 15 காரு அப்படின்ற மாதிரியான சுத்து போட்டு இந்த வண்டியை நிறுத்தி தான் இவங்க வந்து இவங்களை செக்யூர் பண்ணி, யாரையும் வந்து வீரன் அதிகாரம் ஒன்று வந்து அது ஒரு படத்தை காட்டிட்டாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் இதோட இன்னும் ரொம்ப கொடூரமாக அவனுக்கு வந்து இருந்திருக்காங்க. சிறியவர்கள் முதியவர்கள் யாராக இருந்தாலும் அவன் கன்சிடர் பண்ணோம். அவனுக்கு தேவை பணம், அதுக்காக கொலை, அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அவங்கள தேடி 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 காவல்துறையை பிடிச்சாங்க. ஏன்னா திடீர்னு போய் ஒரு கேஸ் வெல்டிங் பண்ணி ஒரு ஏடிஎம் மிஷினை உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய நெஞ்சுரம் இருக்கணும், எவ்வளோ பெரிய தைரியம் இருக்கணும். ஏன்னா இவங்க அடுத்த கட்டம் கொலை செய்வதற்கும் தயாரானவர்கள். செக்யூரிட்டி இருந்தால் செக்யூரிட்டி கொண்டுருவோம். வட மாநில கொள்ளையர்கள் தமிழ்நாடு போலீஸ் நேற்று என்கவுண்டர் பண்ணி பிடிச்சிருக்காங்க. விசாரிச்சதில் இவங்க மேவட் கொள்ளையர்கள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா சார்? யார் சார் இவங்க? இல்லை, அதாவது மேவட் அப்படின்றது வந்துட்டு ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இப்போ புதுசாக பிரித்த மாவட்டத்தில் அது ஒரு மாவட்டம். அந்த பகுதியை சார்ந்த கொள்ளையர்கள் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த மேவட் கொள்ளையர்கள் அப்படின்ற ஒரு பேர் வருது. தொடர்ச்சியாக வந்து பார்த்தா தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இந்த ஏடிஎம் கொள்ளைகள், பல கொள்ளைகள் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது. ஒரு சில கொள்ளைகள் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, யாரோ ஒரு சில அக்யூஸ் வந்துட்டு அரெஸ்ட் ஆகிடும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த கொள்ளையர்களாக இருக்கும்போது அவங்க ஈஸியாக பிடிபட்டுறாங்க. ஆனால் வெளி மாநிலத்திலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு கொள்ளை கும்பல் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய செயல்பாடுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பயங்கரமாக, அதாவது சைபர் ரிலேட்டட் விஷயமாகவே இருக்கும். இப்போ கூட பார்த்தா நடுவில் வந்து சென்னையில் பல்வேறு இடங்களில் வந்துட்டு ஒரு ஆப் ஒன்று, ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் 10,000 போட்டால் உங்களுக்கு 11,000 கிடைக்கும், 1,000 கிடைக்கும் வித்தின் 1 ஹவர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கீம் ஒன்று போடுறாங்க. அதில் ஏகப்பட்ட பேர் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்து எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணிட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அப்படியே குறிப்பிட்ட காலம்னா ஒரு 6 மாத காலத்திற்குள்ளே வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கிட்டே 50 லட்சத்துக்கிட்ட வாங்கிடுறானுங்க. வாங்கிட்டு எல்லாமே ஃபோனை வந்துட்டு டிஸ்மாண்டில் பண்ணி தொடர்பு இல்லாமல் போயிடுறாங்க. அப்புறம் அதை நீதிமன்றத்துக்கு போய் போராட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. கடைசியாக அதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா அக்கௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆக்ரா, அகமதாபாத், டெல்லி சரௌண்டிங்கு, உத்தரப்பிரதேஷ், குஜராத்னு பல்வேறு அக்கௌண்ட்டுகளில் காசு போயிருக்கு. ஏன்னா இப்போ ஒரு கூகுள் பேல ஒரு அக்கௌண்ட்டில் நம்ம காசு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று அவங்க நம்பருக்கு போகணும், இல்லாட்டி அக்கௌண்ட்டுக்கு போகணும். ஏன்னா அக்கௌண்ட் பேர் பண்ணி வச்சுருந்தா. இது மாதிரி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ஒரு 13 மாவட்டங்களை உள்ளடக்கி நார்த்தில் அங்கேருந்து சீட்டிங் பண்ணுறான். சைபர் கிரைம் ஃபுல்லாக நார்த்துலேருந்து வேலையை பார்த்துறாங்க. தமிழ்லாம் தெளிவாக பேசி ஏமாற்றிருக்கானுங்க. இப்போ குறிப்பாக இந்த மேவாட் கொள்ளையர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரொம்ப நாளாகவே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் தெரியாமல், ஏன்னா அப்போ அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, கண்டெய்னர் வச்சுப்பான், போகிறான் வர ஏதோ தொழில் பண்ணுறான்னு மாதிரி தான் தெரியும். ஆனால் கண்டெய்னருக்குள்ளே ஒரு காரை வச்சு
ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு போய் கண்டெய்னர் ஓரமாக இருட்டு போய், ஏன்னா நிறைய உங்களுக்கு தெரியும் இல்லையா, ட்ரக் நிறுத்துகிற இடம்லாம் நிறைய ஹைவேஸில் இருக்குது. பைபாஸில் வந்து நிறைய இடங்கள் கொடுத்துருக்காங்க. அரசே ஒதுக்கியிருக்காங்க, நேஷனல் ஹைவேஸாக இருக்கட்டும், ஸ்டேட் ஹைவேஸாக இருக்கட்டும். அந்த இடத்துல வண்டியை நிறுத்திக்கிறது இவங்க சேஃப்டியாக நிறுத்திக்கிட்டு 4 பேர் 5 பேர் அந்த கேபினில் பார்த்தீங்கன்னா 6 பேர் வரையும் போகலாம். நம்ம லாரிலாம் பார்த்தீங்கன்னா டிரைவர் இருப்பார், கிளீனர் மட்டும் தான் இருப்பார். ஆனால் இவங்க கேபின்லாம் பார்த்தா நமக்கு வந்து நாமக்கல்லில் தான் கேபின்லாம் ரெடி பண்ணுவாங்க, இல்லாட்டி கேரளாவில் வந்து இந்த பாடி ஒர்க்ஸுக்கு லாரி பஸ்ஸுக்கெலாம் அவங்க தான் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சொன்னால் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி ஒரு கேரவேனோ இல்லை வந்து ஒரு ஆம்னி பஸ்ஸோ இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு கண்டெய்னர் ஒன்று எடுத்து அந்த கண்டெய்னரை வடிவமைத்து அந்த கண்டெய்னருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 7-8 பேர் உட்கார்ற மாதிரியான செட்டிங் பண்ணி, அதற்கு பிறகு பின்னாடி வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால், ஏன்னா காரை அப்படியே ஏற்ற முடியாது, அது இறக்குறதுக்கு நம்ம இப்போ இந்த 2 வீலர்லாம் வந்து ஷோரூமில் இறக்கும்போது இறக்குறான் பாருங்க, எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் இறக்கிடுவான். அது மாதிரியான ஸ்டாண்டெல்லாம் வச்சு செட்டிங் பண்ணோம். இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு என்ன பண்ணுறான்னா, ரொம்ப காலமாகவே பண்ணிட்டு இருந்தால் தான் அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே அப்படி இருக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த மேவட் பகுதியை பொறுத்தவரையிலும் இப்போ வந்து ஹரியானாவில் தேர்தல் சூழ்நிலை அப்படின்போது இப்போ இந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா, ஹரியானா மேவட் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இங்கே சுட்டுக் கொல்லப்பட்டனா அவங்க எல்லாமே சாக்காயிட்டாங்க. ஓ இவனுங்களா, இவனுக்கு தெரியவே தெரியாது என்ற மாதிரிலாம் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் பல்வேறு ஏடிஎம் கொள்ளைகளில் வந்து இவங்க தொடர்பில் இருப்பாங்கன்றது தான் போலீஸுடைய ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா பல ஏடிஎம் கொள்ளைகள் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஒரு சில ஏடிஎம்ல வந்து கொள்ளையும் நடந்திருக்கிறது, கொலையும் நடந்திருக்கிறது. அதாவது ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகா. இப்போ நம்ம இங்கே வந்து தமிழ்நாடு பார்டருக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டான். ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. இந்த மேவட் கொள்ளையர்கள் 8 பேர்கிட்ட இருந்திருக்கிறாங்க. இந்த வண்டி ஓட்டினவர் ஒரு கேரக்டர், அந்த வண்டி ஓட்டின கேரக்டரை பிடிச்சிடுறாங்க. கூட இன்னொருத்தன் இருக்கான். அவன் தான் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த வண்டியை வந்து காவல் நிலையத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் செக்யூர் பண்ணி கூட்டு போகும்போது தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அசால்ட் பண்ணிவிட்டு அந்த 65 லட்சம் ரூபா பணத்தை எடுத்துகிட்டு ஒருத்தன் ஒரு பக்கம் ஓடுறான், இன்னொருத்தன் ஒரு பக்கம் ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மல்லசமுத்திரம் இன்ஸ்பெக்டர், அப்புறம் வந்துட்டு அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய மல்லசமுத்திரம்னு இந்த சேலத்துலேருந்து நாமக்கல் போகிற ரோட்டில் இருக்குது. அந்த மல்லசமுத்திரம் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவன் வந்து ஸ்டாப் பண்ண ப்ரிவென்ட் பண்ணுறாரு. ஏன்னா ஏற்கனவே திருச்சூரில் இவங்க மெயின் கதையை என்னன்னு கேட்டிங்கன்னா, கேரளாவில் தான் இவங்க வந்து கேரளா வந்து உங்களுக்கு ஐடலாக இருக்கும். நிறைய இடங்கள் வந்து ஏடிஎம் இருக்கும், பக்கத்தில் வீடெல்லாம் இருக்காது, ஹைவேல பெட்ரோல் பங்க் இருக்கும், ரொம்ப டீசெண்டாக இருக்க மாதிரியான ஒரு பகுதி. அப்படி இருக்கும் பொழுது அங்கே வந்து ஏடிஎம்லாம் ஐசோலேட்டடாக இருக்கும்போது நைட்டில் 4-5 பேர் வேலை செஞ்சு தான் பில்டிங் வேலை பண்ணுறான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க குறிப்பாக அந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, காலை 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, 3 ஏடிஎம் வேரியஸ் பிளேஸில் வந்து என்ன பண்ணாங்க, 3 ஏடிஎம் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்கும் போது என்ன பண்ணுறதுன்னா, ஸ்ப்ரே பண்ணுறது. அந்த சிசிடிவி கேமராவில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, வெல்டிங் மிஷினை வச்சு கேஸ் வெல்டிங் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறது. இது என்ன கேட்டால், இந்த டெக்னாலஜி இந்த டெக்னிக்கெலாம் வந்து நார்த்துலேருந்து தான் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், போய் அடிப்பான் உடைப்பான் எடப்போடா வரலன்ட்டு விட்டு வந்துடுவான், இல்லை இவன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் அங்கே இருக்கவங்க அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு தான் போகிறது. நல்ல ட்ரெயின் ஆகி தான். ஆமாம், ட்ரெயின் ஆகி இல்லாட்டி பண்ண முடியாது. ஏன்னா ஆப்ரேஷனை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஏடிஎம்லேயும் கொள்ளடிச்ச பணம் தான் 65 லட்ச ரூபா பணம். அந்த 65 லட்ச ரூபா பணத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு இவங்க வரும்பொழுது தான் இவங்களுக்கு என்னென்னு கேட்டால் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுது. இவங்களை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போலீஸ் எல்லா செக் போஸ்ட்லேயும் அலர்ட் பண்ணுறாங்க. அலர்ட் பண்ணியிருக்கும்போது இவங்க தமிழ்நாடு பார்டர் வந்துட்ட பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு பார்டர் இப்போ உங்களுக்கு கோயம்புத்தூர் வழியாக வராமல் வரும்போது தான் சங்ககிரி டோலே வரும். நமக்கு சங்ககிரி டோல் வந்தால் என்ன பண்ணுறா, திருப்பி சங்ககிரி டோல்லேருந்து யூ டர்ன் பண்ணி வேற ஒரு ஊர் பக்கம் போகிறான். அதுதான் நாமக்கல் ரோடு ஒன்று உள்ளே போகும். சங்ககிரி டோலுன்றது பெரிய டோல். அந்த டோல் கிராஸ் பண்ணி அதுலேருந்து தான் நீங்கள் தொடர்ச்சி அப்படி வந்தீங்கன்னா சேலம் ரீச் ஆகி சேலம் உளுந்தூர்பேட்டை இப்படி லெஃப்ட்டில் வர முடியும். இல்லை அப்படின்னா இவன் பெங்களூர் போனால் போகலாம். ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. அப்போ அது அவனுடைய ஐடியாவை கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு இல்லாட்டி கர்நாடகாவில் போயிட்டு இந்த வேலையை முடிச்சிடலாம், பணத்தை பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி, சென்னை இல்லாட்டி பெங்களூர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்க. இருந்தாலும் தொடர்ச்சியாக 3 ஏடிஎம்ல கொள்ளடிச்சிருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து வாக்கி டாக்கியில் சொல்லிட்டாங்க, இது மாதிரி ஏதோ ஒரு கொள்ளையர்கள் கும்பல் வந்து ஒரே டைமில் 3 இடத்துல கொள்ளடிச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அந்த கொள்ளையர்களை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பண்ண தவறு என்ன கேட்டால், எல்லா இடங்களிலுமே போலீஸ் அலர்ட் ஆன உடனே ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் சங்ககிரிக்கு முன்னாடி ஒரு பாயிண்டில் என்ன பண்ணாங்கன்னா, போலீஸ் செக் போஸ்ட்டில் நிறுத்தும் போது இவங்க பப்ளிக்கெல்லாம் இடிச்சிட்டு வரான். பப்ளிக் கார் அடிக்கிறான், 2 வீலர் அடிக்கிறான், எல்லாரையும் இடிச்சிட்டு வரும்பொழுது பெரிய சந்தேகம் ஏற்பட்டு பப்ளிக்கும் போலீஸ் கூட சேரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. சூழல் ஏற்பட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, கல்லெல்லாம் தூக்கி அடித்து கண்ணாடிலாம் உடைச்சிட்டாங்க. ஃப்ரண்ட்டு வந்து விண்ட்ஷீல்டெல்லாம் உடச்சி அப்போ வண்டியை ஒரு கட்டத்திற்கு மேலே வண்டியை நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. சூழல் ஏற்பட்ட பிறகு தான் காவல்துறைக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால், இப்போ பின்னாடி பார்க்கல, இது வந்து என்ன கேட்டால் ஏதோ ஒரு கும்பல், இது ஏதோ நார்த் இந்தியன் கேங் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, மடக்கி பிடிக்கும் பொழுது இவன் தப்பிச்சு போகிறான். ஒருத்தன் பணத்தை எடுத்துகிட்டு ஓடும் பொழுது தான்
என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு சூழல். எப்படின்னா காவல்துறை அதிகாரியை தாக்கியிருக்கிறாங்க. 4-5 பேருக்கு போல காவல்துறை அதிகாரி கல்லெல்லாம் தூக்கி அடிச்சிருக்கானுங்க. ஏன்னா இவனுக்கு கொடூரமான ஆட்கள். இவங்க மனசாட்சியே பார்க்க முடியாது. ஏன்னா இதுக்கு உதாரணமே வந்து பவாரியா கொள்ளையர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேல அவங்க வந்து லாரி கொள்ளையர்கள்னுவாங்க. இவனுங்க இப்போ தமிழ்நாட்டில் இங்கே பக்கத்தில் திருவேற்காடுல ஒரு திமுக பிரமுகர் கஜேந்திரன்றவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அதிமுகவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கும்மிடிப்பூண்டியில் சுதர்சனம்னு ஒருத்தர் இருந்தார். அதே மாதிரி காங்கிரஸில் வந்து நடராஜன் ஒருத்தர் இருந்தார். இவங்க எல்லாமே வந்து தமிழகத்தில் மொத்தமாக 18 கொலைகள் பண்ணியிருக்காங்க. கொடூரமான ஒரு கொலைகள் இவங்க பண்ணதெல்லாம். தீரன் அதிகாரம் ஒன்று வந்து அது ஒரு படத்தை காட்டிட்டாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் இதோட இன்னும் ரொம்ப கொடூரமாக அவனுங்க வந்து இருந்திருக்காங்க. அப்படி தான் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கம் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு கொலையில் ஈடுபட்டிருக்காங்க. இப்படி பல்வேறு கொலைகள் 18 கொலைகள் ஈடுபட்டாங்க. 2005லேருந்து உங்களுக்கு 96லேருந்தே இவங்க செயல்படுறாங்க. ஆனால் 2005 2006லேயே வந்து என்ன கேட்டால் இந்த கதை வந்து வெளியில் வருது. அதுக்கு பிறகு வந்து காவல்துறை நம்முடைய அப்போ இருந்த வந்து எஸ்ஆர் ஜாங்கிட் காவல்துறை அதிகாரி அவருடைய தலைமையில் ஒரு டீம் போகிறாங்க. டீம் போய் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பவாரியா கேங்கை டெர்மினேட் பண்ணுறாங்க. டெர்மினேட் பண்ணும்போது தான் தெரியுது இவங்க வந்து அந்த ஊருக்குள்ளே விடலை. அந்த படத்தில் நடக்கிறதெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் சொன்னது தான். அப்போ காவல்துறை அதிகாரிகிட்டேருந்து வெர்ஷன் எடுத்து தான் படம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரியான ஊருக்குள்ளே விடாமல் பெரிய பிரச்சனைகள் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலேருந்துலாம் யாரும் அது மாதிரி வெளில போய் பண்ணாங்களா தெரில. ஒரு சிலர் இருக்கலாமே தவிர. ஆனால் நார்த்துலேருந்து 2-3 கேங் வந்து ஒன்று சைபர் ரிலேட்டட் விஷயம். ஆஃபீஸ் போட்டு நல்லா நீட்டாக உட்காந்து சீட்டிங் பண்ணுற குரூப் இருக்கும். ஃபுல்லாக ஒரு 10 செல்ஃபோனை வச்சுட்டு 10 கோடி ரூபா ஒரு 2 மாதத்தில் அடிச்சுட்டு போயிடுவானுங்க. அது மாதிரி இப்போ கூட நடுவில் பார்த்தோம் 1000க்கும் மேற்பட்ட செல்ஃபோன்கள் வந்துட்டு செல்ஃபோன் சிம் கார்டுகளை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க கடத்தியிருக்காங்க வெளிநாடுகளுக்கு. அங்கே போய் அங்கே என்ன பண்ணுறது இது மாதிரி சீட்டிங் வேலைகளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது பவாரியா கேங் டெர்மினேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில கேங்கெல்லாம் வந்துச்சு. அவங்களாம் என்ன பண்ண கேட்டால் இப்போ உங்களுக்கு தெரியும் முத்தாபுதுப்பேட்டில் கூட ஒரு ஜுவல்லரியில் உள்ளே பூந்து ஒருத்தரை வெட்டிட்டு என்ன பண்ணுறாங்க தப்பிச்சு ஓடுறானுங்க. ஓடின பிறகு அவங்கள போயிட்டு என்ன பண்ணுறாங்க உத்தரப்பிரதேஷ்லேயோ குஜராத் பார்டரில் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம தமிழக காவல்துறை பிடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு கேங் வந்து செயல்பட்டே இருக்கும். வேளச்சேரியில் கூட பாருங்கள் ஒரு பேங்க்கில் போயிட்டு கொள்ளையடிக்க போன ஒரு கும்பலில் வந்து 5 பேர் என்கவுண்டர் செய்து படுகொலை செஞ்சாங்க காவல்துறை. ஏன்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பட்சதாபம் பாவம் பார்க்குற ஒரு சீனே இருக்காது. கொடூரமாக கொலை செய்யக்கூடிய ஒரு நபர்கள். நம்ம அவங்கள வந்து நம்ம பிடிக்க போகிறோம், அவங்கள நம்ம வந்து ஏதோ அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னா அது அவங்க வச்சிருக்க ஆயுதங்கள் கொடூரமான. பவாரியா மாதிரி ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை அந்த வேளச்சேரி கொள்ளையர்கள் வந்து துப்பாக்கியே வச்சுருந்தாங்க. பவாரியா கேங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ராடு கத்திலாம் வச்சுருந்தாங்க. ராடு எடுத்து ஃபஸ்ட்டு மண்டையில் போடுறது அவனோட வேலையை. துப்பாக்கிகள் வச்சுருந்தாங்க, நாட்டு துப்பாக்கிகள். அவங்களுடைய ஒரே வேலை யார் குழந்தை அதாவது பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் சிறியவர்கள் முதியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அவனுக்கு தேவை பணம், அதுக்காக கொலை, அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அவங்கள தேடி 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 காவல்துறை பிடிச்சாங்க. அதற்கு பிறகு அப்படியே ஓய்ந்து இருந்துச்சு. இந்த வேளச்சேரி என்கவுண்டர் நடந்தது. அப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கும். நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் வந்து அங்கே நார்த்து சைட்லேருந்து வர்ற டீம்லாம் ஈடுபடுது. அதே மாதிரி நம்ம சென்னையில் வந்து ஐடி ஊழியர் ஒருத்தவங்க அவங்கள வந்து ரேப் அண்ட் மர்டர் ஒரு கேங் ஒன்று பண்ணிடுச்சு. அவங்களும் வந்து இங்கே கட்டிட வேலை செய்ய வந்த ஒரு கும்பல் தான். அந்த வடக்கு என்ன நிலையில் இருக்குன்னே தெரில. அதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும்பொழுது தான் எப்போயுமே நீங்கள் நிறைய பார்ப்பீங்க டிவிலெல்லாம் நம்ம போடுவோம். அப்போ நியூஸ் வரும் என்னென்னு கேட்டால் இது மாதிரி வந்து ஏடிஎம் கொலை நடைபெற்றது, ஏடிஎம் கொலை நடந்துச்சா. ஏடிஎம் கொலை லோக்கலில் இருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் ஏடிஎம்மில் போய் கை வைக்க முடியாது. ஏன்னா எல்லா கதையும் தெரிஞ்சிடும். நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்துகிறோம். இவன் ஒரு லாரி எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி அந்த லாரியிலிருந்து ஒரு டீம் இறங்கி கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. கார் முன்னாடியே இவங்க நோட்டம் விட்டு வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இதில் என்ன தெரியுதுன்னு கேட்டால் தொடர்ச்சியாக இவங்க இதை வந்து ஒரு ஹேபிச்சுவலாக இந்த வேலையை பண்ணியிருந்தா தான் இவ்வளோ தைரியமாக ஃபீல்டில் இறங்க முடியும். அதுவும் கேரளா போன்ற மாநிலங்களில் சிக்கன அவ்வளோதான் சேட்டனுங்களை சேட்டை பண்ணிடுவாங்கன்ற எல்லாருக்குமே தெரியும், பிரிச்சிருவாங்க. இருந்தாலும் கூட இவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு, ஏன்னா அங்கே இப்போ நம்ம சென்னை ஹைவேவாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் கல்கட்டா ஹைவேஸாக இருக்கட்டும் எந்த ஒரு ரோட்டில் போகிற வாகனங்கள் மாதிரி நீங்கள் இதில் போக முடியாது. கேரளாவில் வண்டிகள் பொறுமையாக தான் போக முடியும். அந்த சைடு சிட்டிக்குள்ளே வேணால் வேகமாக போகலாம். ஆனால் இவங்க குறிப்பாக திருச்சூரை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு 65 லட்ச ரூபா பணத்தை 3 ஏடிஎம்மில் கொள்ளையடிச்சு ஒரே நாளில் அடித்தது. அதுவும் பைத்தியக்காரத்தனமாக எடுத்த ஒரு முடிவு தான். ஏன்னா இவனுடைய முடிவை இவனுங்களே தேடிக்கிட்டானுங்க. ஏதோ ஒன்று அடிச்சிட்டாம்பா சரிப்பா ஒரு 20 நாள் கழிச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஒரு இடத்துக்கு போகிறானுங்க, அதில் அடிக்கிறானுங்க, இல்லை பணம் கம்மியாக இருக்கு, ஓ மை கார்டு எதுக்கோ தேவைப்படுது போல இருக்கு அவனுக்கு பணம், உடனே அடுத்ததுக்கு போகிறானுங்க. அப்படியே ஒரே 2 ஹவர்ஸில் 3 ஏடிஎம்மில் கொள்ளடிக்கிறாங்க. 2 ஹவர்ஸில் 3 ஏடிஎம்மில் விடியற் காலம் 2 மணிலேருந்து 4 மணி வரையும் இந்த இன்சிடென்ட் நடக்குது. இன்சிடென்ட் நடந்துட்ட பிறகு தான் காவல்துறைக்கு அங்கேருந்து அப்படியே ஏன்னா பயங்கர நெட்வொர்க்கில் இருப்பாங்க ஒவ்வொரு மாநில காவல்துறையும். அந்த பார்டரில் இருக்கிறவங்க ரொம்ப சேஃப்டியாக இருப்பாங்க. இப்போ கேரளாவிலேருந்து வரணும் அப்படின்னு கேட்டால்
உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இது வழியா போயிருவீங்க. 3, 4 வழி இருக்கு. ட்ரிவாண்ட்ரம் வழியா வந்து வந்தோம்னா கன்னியாகுமரி வந்துருது. கன்னியாகுமரி வழியா போனா ட்ரிவாண்ட்ரம் வந்துருது. அதேபோல நீங்க செங்கோட்டை வழியா போனீங்கன்னா, இப்படி ஏறி போயிருவீங்க. தென்மலா, புனலூர் இந்த ரூட்ல போயிடுவீங்க. இப்படி நீங்க கோயம்புத்தூர் வழியா போனா பாலக்காடு ரீச் ஆவீங்க. இவனுங்க என்ன பண்ணாங்கன்னா, திருச்சூர்லேருந்து அந்த சைடு தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து நீங்க ஒரு 10, 15 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா பார்டரே வந்துரும். லூலு மால்லாம் இருக்கும். இங்க தமிழ்நாடு இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போனா லூலு மால் இருக்கும். பாலக்காடு ரோடு இருக்கும். அந்த ரோடுலாம் ரொம்ப நீட்டா இருக்கும். அப்ப எத்தனை டோல்கேட்டை இவங்க தாண்டி வந்திருக்கணும். அவ்வளவு ஈஸியா தாண்டி எத்தனை டோல்கேட்டை இவங்க தாண்டி வந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது அதான் ஹரியானாலேருந்தே வரும்போது அவன் எத்தனை டோல்கேட்டை தாண்டி இருப்பான். எவ்வளோ ரெக்கார்டு அவனோட பதிவுகள் இருப்பான். அப்ப இவர்கள் தொடர்ச்சியாக இதை பண்ணாட்டி, தொடர்ச்சியாக இவங்க லொக்கேட் பண்ணாட்டி, இவன் தமிழ்நாடை கிராஸ் பண்ணி போயிருக்கிறான். தமிழ்நாடு கிராஸ் பண்ணி தான் கேரளா போகிறான். அதே மாதிரி கர்நாடகா, ஆந்திரா போன்ற இடங்கள் எல்லாம் இது மாதிரியான ஏடிஎம் கொலைகள் தொடர்ச்சியாக கடந்த 2, 3 வருஷத்தில் நிறைய நடந்திருக்கு. இப்போ காவல்துறை அங்கே திருச்சூரில் நடந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி காவல்துறை வந்து அங்கேருந்தே நியூஸ் வரும்பொழுது நம்ம காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரிஸ்க் எடுப்பாங்க. அடிபட்டாலும் பரவாயில்லடான்னு களத்தில் இருவாங்க. ஒரு சிலர் நிறைய பார்ப்போம். நம்ம டெல்லியிலாம் பார்த்துருப்போம். வண்டி வேகமாக போவோம். அந்த பேரிகார்டை மட்டும் தள்ளி விட்டு ஓடி வந்துடுவான். நம்மளால் அப்படி இல்லை, வண்டியவே ஸ்ட்ரெயிட்டாக போட்டு நிற்கக்கூடிய ஆள். அப்படி தான் என்ன பண்ணுறாங்கட்டா, மல்லசமுத்திர இன்ஸ்பெக்டர் அவங்க இருக்க 2, 3 எஸ்ஐ, ஒரு 7, 8, 10 போலீஸ்காரர்கள் களத்தில் இமிடியேட்டாக இறங்கிட்டாங்க. எல்லாருக்குமே அலர்ட் பண்ணிட்டாங்க. அலர்ட் பண்ணி இந்த வண்டியை வந்து சினிமாவில் வர்ற மாதிரி பைக்கில் ஒரு 10 பைக்கு, 15 காரு அப்படின்ற மாதிரியான சுத்து போட்டு இந்த வண்டியை நிறுத்தி தான் இவங்க வந்து இவங்களை செக்யூர் பண்ணி, யாரையும் வந்து காவல்துறை அவ்வளோ சீக்கிரத்தில் என்கவுண்டர் பண்ணுறதுனால என்ன இருக்குது, செத்து போயிட போகிறான். அதுவும் இல்லாமல் அதுக்கு வேறு பதிலெலாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். நேற்று கூட வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் 2010 நடந்த என்கவுண்டரை பற்றிலாம் வந்து காவல்துறை பல்வேறு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரே குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரி 10 என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து உண்மையாகவே அந்த இடத்துல போய் த்ரெட் இருந்து பண்ணாரா, இல்லை யாராவது தூண்டுதல் பண்ணி பண்ணாங்களான்ற கேள்வி மதுரை ஹைகோர்ட் கேட்டிருக்காங்க. நேற்று 2010 வழக்கு ஒரு பெண்டிங் கேஸில். அப்படி இருக்கும்பொழுது அவ்வளோ அசால்ட்டாக ஜஸ்ட் லைக் தட்டு நம்ம என்கவுண்டருக்குள்ளே போயிட முடியாது. இருந்தாலும் இவனுங்க வந்து நம்ம ஊர்காரங்களும் கிடையாது. இவங்க கொடூரமான ஆளுங்க. நடுவில் இன்ஸ்பெக்டர் ஜீப்பை வச்சுருந்தா கூட ஜீப்பை இடித்து தள்ளிட்டு போயிடுவான். அப்போ உயிருக்கு யார் உத்தரவாதம்? அப்போ இவங்களை டீசெண்டாக பேசி இவங்களை மடக்கி கூட்டு போகலாம், காவல் நிலையத்துக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவன் என்ன பண்ணுறான், எல்லை மீறி போகிறான். எல்லை மீறி போயிட்டு இவங்களை தாக்கிட்டு எப்படியா ஓடிடலாம், ஏதோ ஒன்று பேசிடுமால ஹிந்தியில். நம்ம ஆளுங்க அடுத்த கட்டம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன மொழியில் வேணால் பேசுவான். அப்படி பேசி அவன் எஸ்கேப் ஆகும்பொழுது தான் காவல்துறை தங்களை தற்காத்து கொள்வதற்காக சுடுறதுல ஒரு கேரக்டர் இறந்து போயிடறான். அவன் தான் மெயின் கேரக்டர். அவனை சுட்டு அந்த இடத்துல இறந்து போயிடறான். மற்ற மீதி இருந்தவர்களை அடித்து பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போய் காவல் நிலையத்தில் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. அந்த டிரைவரை பிடிச்சி போய் வச்சுருந்தாங்க. அப்போ தான் நீங்கள் யாரான்னு கேட்கும்போது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் வந்து ஹரியானா மாவட்டம் மேவட் பகுதியை சார்ந்தவர்கள், நாங்கள்லாம் நல்ல நண்பர்களாக இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் தேவைப்படுது அப்படின்போது எங்களுக்கு வேறு வழி தெரியல, இதை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாங்க. அவர்கள் மீது வழக்குகள் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹரியானாலாம் வழக்கு இல்லைன்றாங்க. ஹரியானால ஏன் வழக்கு இருக்கு? மற்ற மாநிலங்களில் போய் தேடி பாருங்க. வெளியில தானே இவனுக்கு பண்ணுறாங்க. ஊருக்குள்ளே நல்லா இருப்பானுங்க. பைஜாமா போட்டு நல்லா வந்து கோயிலுக்கு போவானுங்க, எல்லா வேலையும் பண்ணுவானுங்க, மசூதிக்கு போவானுங்க, சர்ச்சுக்கு போவானுங்க, எல்லா வேலையும் ஊருக்குள்ளே அமைதியாக இருக்கும். ஆனால் வெளியில் வரும்பொழுது தான் அவன் இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ண முடியும். அப்படி வந்து தவறுதலாக போய் ஒரே இடத்துல ஒரே நாளில் 3 ஏடிஎம்மில் கொள்ளையடிச்சு, அதற்கு பிறகு ரூட்டை மாதிரி இவனுக்கு வந்து சங்ககிரி வழியாக வந்து திருப்பி யூட்டர்ன் பண்ணி போய் திருப்பி நாமக்கல் ரூட் எடுத்து யூட்டர்ன் பண்ணி திருப்பி லெஃப்ட் சைடில் நாமக்கல் ரூட்டு போனோம். அதெல்லாம் அவ்வளோ இவங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டான அவனுக்கு தவறான ஒரு ரூட் எடுத்துட்டாங்க. அந்த ரூட் வந்து அதாவது எங்கிட்ட சங்ககிரி டு நாமக்கல் ரூட் வந்துட்டு கன்ஜஸ்டடாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் கன்ஜஸ்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரிட்ஜ் ஒர்க் நடக்குது. அந்த ரூட் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஐசோலேட்டடாக இருக்கும். நடுவில் மரத்துக்கிறது வெட்டி போட்ட கூட பிடிக்க முடியாது. அதனால் தவறான ஒரு ரூட் எடுத்து இவங்க நேற்று வந்து பலியாகணும், நேற்று சிக்கணும்னு இருந்திருக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தமிழக காவல்துறை சிக்கி தங்களுடைய உயிரை மாய்த்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க குறிப்பாக ஒரே ஒரு பேங்க் ஏடிஎம் தான் கொள்ள வச்சிருக்காங்க சார் எல்லா வாட்டியுமே. அது எப்படி சார் அந்த பேங்க்கை மட்டும் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும்தான் இவங்க குறி வச்சு பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ அதில் எதாவது பாதிக்கப்பட்டிருக்கானா என்னன்னு தெரில. அவங்க ஊரில் எவனா அது லோனுக்குன்னு கொடுக்காம விட்டானான்னு தெரில. ஏன்னா எல்லாம் யோசிப்பான், ரிவெஞ்சு தானே. இப்போ இவன் கொள்ளடிக்கிறான் அப்படின்னா அவன் போய் பார்த்தா ஃபேமிலிலாம் நல்ல ஃபேமிலியாக இருக்கும். யாருக்கு என்ன தெரியாது, வேலைக்கு போகிறோம் நாங்கள் நார்த்தில். ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் தான் தொடர்ச்சியாக வேலை வாய்ப்புகள் இருந்திருக்கும். தினக்கூலிகள் நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க. நீங்கள் அந்த சைடு ஒரிசா கிரிசாலாம் போனலாம், அங்கே இருந்தாலும் எல்லாம் வந்துட்டான். நீங்கள் ரயில்வே இப்போ கடந்த வாரம் ஒரு வீடியோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்லேருந்து இறங்கி ஒரு 2000 3000 பேர் நடந்து வரான். ஒரு வீடியோ வந்துச்சு, பீச்சில் ஒருத்தர் போய் கேட்குறாரு, நீங்கள் தமிழா அப்படின்னு கேட்குறாரு. எவனுமே தமிழ் இல்லை, கொஞ்சம்ன்றான், உனது நெய்ன்றான். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவனுங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பானுங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்றது வந்து அதில் நிறைய பணம் இருக்கோ,
அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இவங்க வந்து ஸ்டேட் பேங்க்லேயே அடிச்சிருக்காங்க அப்படின்னா, அங்கே ஸ்டேட் பேங்க் திருச்சூரில் ஸ்டேட் பேங்க் கிளைகள் இருந்திருக்கும். இல்லை அது வந்து சேஃப்டி இல்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய வாட்டி பார்த்துருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கனால ஆமா. டார்கெட் பண்றாங்க. சிசிடிவி கம்மியாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் கேட்டால் செக்யூரிட்டி கம்மியாக இருந்திருக்கும். அதெல்லாம் இவனுங்க ஆய்வு பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கிட்ட போய், ஏன்னா எடுத்தோன்னே போய் நீங்கள் போய் உடைக்க முடியாது. இவன் ஒரு வாரமாக ஹோம் ஒர்க் பண்ணியிருப்பான். இவன் போயிட்டு அங்கே பார்த்துட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு இது உள்ளே எப்படி போகலாம், எப்படி வரலாம், ஏடிஎம் எங்கே இருக்குது, சிசிடிவி எங்கே இருக்குது, ஸ்ப்ரே எப்படி அடிக்கணும், இது எல்லாத்தையும் இவன் ஸ்டடி பண்ணியிருப்பான். அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷர்ஸ் கிடையாது இவங்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பிகினர்ஸ் கிடையாது இவங்கெல்லாம் வந்துட்டு ஹேபிச்சுவல் அஃபண்டராக இருக்கும்போது தான் இதுக்குள்ளே இறங்க முடியும். ஏன்னா திடீர்னு போய் ஒரு கேஸ் வெல்டிங் பண்ணி ஒரு ஏடிஎம் மிஷினை உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய நெஞ்சுரம் இருக்கணும், எவ்வளோ பெரிய தைரியம் இருக்கணும். ஏன்னா இவங்க அடுத்த கட்டம் கொலை செய்வதற்கும் தயாரானவர்கள். செக்யூரிட்டி இருந்தால் செக்யூரிட்டியை கொண்டுருவான். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கொண்டவனுங்க, காங்கிரஸ் பிரமுகரை கொண்டவனுங்க, திமுக பிரமுகர் இங்கே பக்கத்தில் வந்து கஜேந்திரன், அவரோட சன் வந்து இன்னைக்கு பிரபு கஜேந்திரன்ட்டு அவர் இருக்கார் முக்கியமான பொறுப்பில். அங்கே ஒரு பிரமுகரையும் கொலை செய்கிறாங்க அப்படின்னா பணத்திற்காக எதை வேண்டுமானால் செய்வார்கள், நகைக்காக எதை வேண்டுமானால் செய்வார்கள் அப்படின்னும் பொழுது அதில் காவல்துறை எடுக்கிற முடிவுகள், அதாவது ஸ்டெப்ஸை வந்து யாராலும் எதுவும் சொல்ல முடியாது. இது மாதிரியான என்கவுண்டர்கள் ரொம்ப கீனாக செக் பண்ணோம். கண்டெய்னர் போதுன்னு விட்டுறோம். நம்ம கண்டெய்னருக்குள்ளே விபச்சாரம் நடக்குதுன்றான், கண்டெய்னருக்குள்ளே என்னென்னோ நடக்குதுன்னு சொல்கிறான். அது மாதிரி இப்போ கொள்ளை நடக்குதுன்றாங்க. கண்டெய்னரில் கடத்திட்டு போகிறாங்க பொருட்களை, புடவையில் கடத்தி செம்மரத்தை எடுத்துகிட்டு போகிறான்றான். இப்படி இதெல்லாம் நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா? இதை எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து காவல்துறை கிட்ட தான் இருக்குது. அந்த பவர் காவல்துறை மட்டும் தான் நிற்க முடியும். அந்த யூனிஃபார்ம் மட்டும் தான் அவன் பயப்படுவான். மற்றபடி யாரோ ஒரு பப்ளிக் வெளியே போனால் அடித்து தள்ளிட்டு போயிட்டான். 7-8 வண்டியை அடித்து தள்ளிட்டான். அந்த பயத்தில் பதட்டத்தில் ஓடு 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 ஓடுன்னு இருக்கான். கடைசியில் ஒரு கட்டத்தில் போய் சங்ககிரியில் யூட்டர்ன் பண்ணாமல் இவன் நேராக வந்திருந்தானா 40 கிலோமீட்டர் ஃப்ரீயாக இருக்குது ரோடு. சல்லுன்னு வந்திருப்பான். டோல்கேட் அடுத்த டோல்கேட் அந்த லாஸ்ட்டில் இருக்குது. அடுத்த டோல்கேட் வீராணம் தாண்டி தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் யூட்டர்ன் பண்ண உடனே பயந்துக்கிட்டு இந்த பக்கம் ஏதோ இருக்க போல இருக்குன்னு அவனுடைய மைண்டு சொல்லி யூட்டர்ன் பண்ணி அவன் ஊருக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டான். இப்போ மாட்டினதன் விளைவு தான் இன்றைக்கி வந்து காவல்துறை இந்த கடினமான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக கொள்ளையர்களை வந்து ஒடுக்குவது காவல்துறையுடைய வேலை. அதுவும் பல்வேறு மாநிலத்தில் கொள்ளை அடிச்சுட்டு அவன் கடைசியில் வந்து சாக வேண்டியது தமிழ்நாட்டில் போலீஸ்கிட்ட சிக்க வேண்டியது இருந்திருக்கு. அதனால் தமிழ்நாடு காவல்துறைக்கு நம்ம பாராட்டுகள் இந்த இடத்துல தெரிவிச்சுன்னா, உயிரை பணம் வச்சு அவங்க போகிறாங்க இல்லையா, இவன் என்ன டூல்ஸ் வச்சுருப்பான், என்ன ஆயுதம் வச்சுருப்பான்னு தெரியாது. பட்டுன்னு எடுத்து சுட்டா என்ன பண்ணுறது. இருந்தாலும் காவல்துறையினுடைய அதிகாரிகள், அந்த இன்ஸ்பெக்டரு, மல்லசமுத்திரம் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாம் 2-3 பேர் ஒரு டீம், பெரிய டீமாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் களத்தில் இறங்கி சூப்பராக இந்த ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நார்த் இந்தியன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா சார்? இப்போ எல்லாரையுமே நம்ம சந்தேக பார்வையோட தான் பார்க்கணுமா? இல்லை இந்த மாதிரி அது சார் ஊருக்கு 4 பேர் இருப்பான் சார். அது இங்கேயே நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஊருக்கு 4 பேர் இருப்பான்னு சொல்கிறோம். அந்த ஜாதிக்கு 4 பேர் இருப்பான்னு சொல்லுவானுங்க. பழைய ஆட்கள்லாம் சொல்லும் போது சொல்லுவாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அவனுடைய வேலையே இதுதான். இப்போ நீங்கள் பபாரியா கேங் எடுத்துக்கோங்களேன், அதுவும் பெரிய நெட்வொர்க்காக ஃபார்ம் பண்ணிட்டான். அவன் பண்ணும்போது என்ன கேட்டால் அவன் பண்ண சம்பவங்கள்லாம் வெளில தெரியாது. எல்லாம் செஞ்சு முடித்து 1 வருஷம் 1.5 வருஷம் கழித்து, இல்லை ஒரு 10 மாதம் 6 மாதம் கழித்து தான் நம்ம அவனை வந்து ட்ராப் பண்ண முடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. எல்லா நார்த் இந்தியன்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்க அங்கே தொழில் செய்கிறதுக்காக வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நான் குஜராத் போயிருக்கிறேன், கர்நாடகா போயிருக்கேன், ஆந்திர பிரதேஷ் போயிருக்கேன், டெல்லி போயிருக்கேன், பல மாநிலங்கள் நான் பயணிச்சிருக்கேன். ஆனால் எல்லா மாநிலங்கள்லையும் வட மாநிலத்தவர்கள் வந்து தங்கியிருப்பாங்களே தவிர நம்ம தமிழ் ஆளுங்க மேக்சிமம் நிறையெல்லாம் கிடையாது. நிறைய பேர் இப்போ மேவட்ட மாவட்டமே 10 லட்சத்துலேருந்து 11 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதில் எத்தனை பேர் தமிழ் ஆள் இருப்பான்? அதே மாதிரி நார்த்தில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணுறீங்களா, தமிழால் போய் ஒரு கொள்ளை அடிச்சிட்டான்னு சொன்னால் ஊர்காரனே அடிச்சு கொண்டுருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? கொடூரமாக அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. நல்லதான் தமிழே தெரிஞ்சிருந்தாலும் கூட குஜராத்தெல்லாம் பல்வேறு இடங்களில் தமிழ் மக்கள் வாழக்கூடிய பகுதி இருக்குது. அதே போல் எல்லா மாநிலங்களிலும் இருக்குது. ஆனால் இந்த செயல்கள் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடும் பொழுது அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டால் கொடூரமாக தாக்கி அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, மக்களே அடிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாம் செட்டில் ஆகி வீடு, நிலம், புலம், காரு, காலேஜ், ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே கட்டிக்கிட்டு இங்கே செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆகிட்ட பிறகு காவல்துறை ஒவ்வொரு விஷயமாக கண்டுபிடிச்சி தான் போக வேண்டியது இருக்குது. நிறைய பேருக்கு கிரிமினல்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ஆமாம், நிறைய பேர் வங்கி கொள்ளையர்கள் இருக்காங்க, வங்கியில் லோன் வாங்கி ஏமாத்தினவங்கலாம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இதில் வந்து குறிப்பிட்ட இவங்க நார்த்துலேருந்து வந்து இந்த டீம் மட்டும் பண்ணதுன்னு கிடையாது. அவங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அதில் ஒரு சிலர் இது மாதிரியான செயல்களை செய்கின்ற பொழுது தான் இப்போ வந்துட்டு இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக ஏற்படுது. காவல்துறை எல்லாரையும் ஃபாலோ பண்ணுவோம். யாராக இருந்தாலும் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் இருப்பாங்க. தவறு செய்யும் பட்சத்தில் அவங்க மீது தண்டனை. இப்போது எல்லாருமே நம்ம தனியாக வீட்டில் இருப்போம். அப்போ வந்து இந்த பெட்ஷீட் விற்கிற மாதிரிலாம் வந்து நோட்டை விடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல சார்? அப்போ நமக்கு பதட்டம் இருக்கும்ல வீட்டில் இருக்கவங்க. ஆமாம், அது வந்து உங்களுக்கு கர்நாடகா மாநிலத்தில் அந்த இது தண்டுபாளையா கேங்குன்னு சொல்லி ஒரு கேங் ஒன்று பார்த்துருக்கோம் நம்ம. அந்த டீம் எல்லாம் கூட அது மாதிரி தானே நோட்டமிட்டு பெண்கள்லாம் அந்த கூட்டத்தில் இருப்பாங்க, ஃபேமிலியாகவே வருவாங்க. அது வந்து சப்பர்பன், ரொம்ப உங்களுக்கு ஒரு சப்பர்பன் ஏரியாவில் தனித்தனியாக வீடுகள் இருக்குள்ள, சிட்டி மாதிரி ஏரியாவுக்குள்ளே வரமாட்டான்.
ஏன்னா இப்போல்லாம் வந்து சிட்டி மாதிரி ஏரியாவில் நம்மால் தூங்குறது நைட்டு 1, 1:30க்கு தான் தூங்குறான். முழிச்சே இருப்பான், செல்ஃபோனை பார்ப்பான், இன்ஸ்டாகிராமை பார்ப்பான், ரீல்ஸ் பார்ப்பான், இப்போ தெளிவாக இருப்பான். முதல்ல கூர்க்கா இருந்தான், இப்போ கூர்க்கா இல்லையே. ஏன்னா இப்போ நம்மாலே கூர்க்கா ஆகிட்டான். 1:30 மணி 2 மணி தானே தூங்குறான். எது நடந்தாலும் வெளில போய் பார்க்குறான். அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அப்போ அந்த கேங் தண்டுபாளையா கேங்குன்னு சொன்னோம்ல, படம்லாம் கூட வந்துச்சு பாருங்க, தண்டுபாளையம்ட்டு இப்போ ஒரு படம் கூட வந்துச்சு. அந்த தண்டுபாளையா கேங்கோட வேலை இருந்ததா பெட்ஷீட் விற்கிறது, கோழி குஞ்சு விற்கிறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு பொம்மை விற்கிறது, குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணி குழந்தை வெளில வரும்போது அவங்க அம்மா கூட வருவாங்க, அவங்க அம்மா நகை போட்டிருக்காங்களான்னு பார்க்கறது, வீட்டில் ஆள் இருக்காங்களா இல்லையா, கரெக்டாக 10:30 மணி 11 மணி ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு, ஏன்னா சப்பர்பன் ரொம்ப உள்ளே இருக்கும்போது இங்கே ஒரு வீடு அங்கே ஒரு டைம்ல தான் ஆமாம் இங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு இருக்கும். ஒரு 11, 11:30 மணிக்கு செக் பண்ணுறது, வெளியில் பொம்மை விற்கிறது, ஒன்று வாங்கினா ஒன்று வச்சுக்கோங்கன்னு ஃப்ரீயான்னு சொல்கிறது, அப்புறம் அவங்க போனால் தண்ணி கொடுங்கன்னு கேட்குறது, உள்ளே போய் மண்டையை போட்டு உடைக்கிறது, கொடூரமான முறையில் வந்து கற்பழிக்கிறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துச்சு. அதாவது பெண்களும் உட்காந்து பார்த்துருக்காங்க அந்த டைமில். இந்த மாதிரி கொடூர சம்பவங்கள், அது ஒரு கேங்கு. இப்போ அது மாதிரியான கேங் வந்துட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக எப்பயுமே செயல்பட்டு இருந்து கர்நாடகா வந்து ஒசூர் பார்டரு, அப்படியே வந்து பெங்களூர், கர்நாடகா இந்த சரௌண்டிங்கில் வந்து இது பெரிய ஒரு சிக்கலாக இருந்து சப்பர்மனில் வந்து ஒரு கட்டத்தில் தருமபுரி, சேலம் இந்த சரௌண்டிங்லாம் வந்து ஏன்னா கேங்காக வருவாங்க. பஸ்ஸு லாரியில் வந்து இறங்கி அப்படியே போகிறது கும்பலாக, அப்படியே போய் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறது, 10 நாள் அங்கேயே இருக்குது டென்ட்டை போட்டு. இப்படியெல்லாம் சம்பவங்கள் இருந்தது. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு டீம்ஸ் வந்து இருந்தாலும் கூட காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் எல்லாத்தையும் எராடிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பல்வேறு வழக்குகளை தொடர்புடையவர்களை கைது செய்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த வழியில் வந்தவங்க தான் இந்த கேங்கு. இந்த கேங்கையும் காவல்துறை வந்து இப்போ சுட்டு வீழ்த்திருக்காங்க. இவங்களுடைய ஃபுல்லாக இன் அண்ட் அவுட்டு இப்போ இந்த 7-8 பேர் கைது செய்யப்பட்டாலும் அவங்க குடும்பம் எங்கே, அவங்களுடைய அவங்க யார் என்னன்ட்டு கேரளா போலீஸும் தமிழ்நாடு போலீஸும் இப்போ அலசி யாரும் இல்லையா, ஹரியானா டிஜிபிகிட்ட பேசுவாங்க. இப்போ ஹரியானா தேர்தல் நேரம் போய் அங்கே அலசி ஆராய்ஞ்சு இவங்களுடைய வரலாறு என்ன, இவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, எவ்வளோ சொத்து, எல்லாத்தையும் தூக்கிடுவாங்கல்ல. எல்லாத்தையும் செக்யூர் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சூழல். இவங்க மாட்டினாலும் கூட இப்போ இவங்களுக்கு குடும்பத்திற்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி விட்டு தானே மாட்டியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னத்த? கொஞ்சம் சுத்தம் அப்படியே தூக்குங்க. Charanam Homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore.